சிவலிங்கம் அல்லது லிங்கம் என்றால் என்ன? சமீபத்திய சம்பவங்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில், உண்மையில் சிவலிங்கம் எதைக் குறிக்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. லிங்கத்தை வழிபடும் பின்னணி என்ன? விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதம் யுனிவர்சல் ரிலிஜன் என்று ஆங்கிலத்தில் கூறிய நித்திய மதமாகும். இது உலகளாவிய நித்திய மதம். சனாதன தர்மமாகிய இந்து மதம் கடவுளை இரண்டு வகையாக பிரிக்கின்றது. ஒன்று நிர்குண பிரம்மம் எனப்படுவது, அதாவது கடவுள் உருவமற்றவராக கருதப்படுகிறார். மற்றொன்று சகுண பிரம்மன். சகுண பிரம்மன் என்றால் கடவுள் எல்லையற்ற, கணக்கற்ற, கோடிக்கணக்கான வடிவங்களுடன் காணப்படுகிறார் என்பது. இறைவன் சிவபெருமான் கிட்டத்தட்ட எல்லா கோவில்களிலுமே லிங்க திருமேனி வடிவில் வழிபடப்படுகிறார். லிங்க திருமேனியானது சிவனுடைய ஒரு வடிவமற்ற வடிவத்தை குறிக்கின்றது. இது முரண்பாடாக தெரிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இறைவன் சிவன் வடிவமற்ற வடிவம், அதாவது சிவலிங்கம் அல்லது லிங்க திருமேனி ஆகும். சிவலிங்கம் மற்றும் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவிற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றதா? சிவலிங்கம் அல்லது லிங்கம் உண்மையிலேயே ஒரு சுடரை குறிக்கின்றது. சுடரானது வடமொழியில் ஜோதி என்று அறியப்படும். தமிழில் அதை சோதி என்றும் கூறுவார்கள். நாசா விண்வெளியில் ஒரு சுடரை பூஜ்ய ஈர்ப்பு விசையில் ஒரு விண்வெளி கப்பலுக்குள் பரிசோதித்து பார்த்தது. அப்போது சுடர் ஒரு லிங்கத்தின் இந்த வடிவத்தை எடுத்தது. அதை புகைப்படத்தில் காணலாம். என்ன ஒற்றுமை? லிங்க திருமேனியும் இந்த சுடரின் வடிவமும் ஒத்து இருக்கின்றது. பார்த்தீர்களா? நமது ஞானிகளும் சித்தர்களும் துறவிகளும் இதை மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண் மூலம் கண்டு லிங்க வடிவினை அமைத்தனர். இது தற்செயல் அல்ல, தீர்க்க தரிசனத்தால் அமைந்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சிவலிங்கம் அல்லது லிங்கம் ஒரு சுடர், அதாவது ஜோதியை குறிக்கின்றது என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. இதனால்தான் புகழ்பெற்ற 12 புனித சிவத்தலங்களை ஜோதிர்லிங்க திருக்கோயில்கள் என்று கூறுகிறார்கள். நமது துறவிகள் மற்றும் ஞானிகள் அறிவியல் அறிவை நாசா சோதனை மூலம் நிரூபணமானதை நீங்கள் கண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? மக்களே, சிவலிங்கம் அல்லது லிங்கம் ஜோதி அல்லது சுடரை தவிர வேறு எதையும் குறிக்கிறது என்று வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். அது புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் ஜோதியின் லிங்க வடிவையே குறிப்பிடுகின்றது. குரு காட் சயின்ஸ் சேனல் ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம் சார்ந்த வீடியோக்களை கண்டு பயனடைவதற்கு குரு காட் சயின்ஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.